யூடியூப் பிரீமியம் சந்தாதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நெட்ஃபிக்ஸ் நிறுவனத்தைப் போலவே யூடியூபும் பாஸ்வேர்டு பகிர்வுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கத் தொடங்கியுள்ளது. குடும்பத் திட்டங்களை ஒரே வீட்டில் இல்லாதவர்களுடன் பகிர்வது இனி சாத்தியமில்லாமல் போகலாம். இந்த நடவடிக்கை பல பயனர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யூடியூப் பிரீமியம் குடும்பத் திட்டம் மிகவும் பிரபலமாக இருந்தது. இது விளம்பரமில்லா வீடியோக்கள் மற்றும் யூடியூப் மியூசிக் அணுகலை வழங்குகிறது. யூடியூப் பிரீமியம் குடும்பத் திட்டம் சந்தாதாரர்களுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது. விளம்பரமில்லா வீடியோக்களை பார்ப்பது, பின்னணியில் வீடியோக்களை இயக்குவது, ஆஃப்லைனில் பார்க்க வீடியோக்களை பதிவிறக்குவது ஆகியவை இதில் அடங்கும். யூடியூப் மியூசிக் பிரீமியம் அணுகலும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இது மில்லியன் கணக்கான பாடல்களை விளம்பரமில்லாமல் கேட்க அனுமதிக்கிறது. இந்த திட்டம் ஒரு குடும்ப மேலாளர் மற்றும் 5 கூடுதல் உறுப்பினர்களை உள்ளடக்கியது. அனைவரும் ஒரே வீட்டில் வசிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பது விதி. பல பயனர்கள் சந்தா செலவுகளை குறைப்பதற்காக நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் தங்கள் பாஸ்வேர்டுகளை பகிர்ந்து வந்தனர். இது யூடியூப் பிரீமியம் குடும்பத் திட்டத்தின் பிரபலத்திற்கு ஒரு காரணம். ஆனால் இந்த நடைமுறை யூடியூப்பின் வருவாயை பெரிதும் பாதிக்கிறது. சந்தா வருவாயை அதிகரிக்க யூடியூப் இப்போது இந்த பகிர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. நெட்ஃபிக்ஸ் ஏற்கனவே பாஸ்வேர்டு பகிர்வுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. யூடியூப் இப்போது அதே பாதையில் செல்கிறது. ஆண்ட்ராய்டு போலீஸ் அறிக்கையின்படி யூடியூப் பிரீமியம் குடும்பத் திட்டத்தை ஒரே வீட்டில் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் பயனர்களுக்கு மின்னஞ்சல்களை அனுப்பத் தொடங்கியுள்ளது. இந்த மின்னஞ்சல்கள் எச்சரிக்கை விடுக்கின்றன. உங்கள் யூடியூப் பிரீமியம் குடும்ப உறுப்பினர் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்ற தலைப்பில் இந்த மின்னஞ்சல்கள் அனுப்பப்படுகின்றன. இது பயனர்களுக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கை. மின்னஞ்சலில் உங்கள் யூடியூப் பிரீமியம் குடும்ப உறுப்பினர் குடும்ப மேலாளருடன் ஒரே வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் கோருகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது விதியை மீண்டும் வலியுறுத்துகிறது. நீங்கள் உங்கள் குடும்ப மேலாளருடன் ஒரே வீட்டில் இல்லை என்று தெரிகிறது. உங்கள் உறுப்பினர் 16 நாட்களில் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்றும் மின்னஞ்சல் கூறுகிறது. இது காலக்கெடுவை நிர்ணயிக்கிறது. உங்கள் அணுகல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதும் நீங்கள் உங்கள் குடும்பக் குழுவில் இருப்பீர்கள். ஆனால் யூடியூப் பிரீமியம் நன்மைகளை இழப்பீர்கள். விளம்பரங்களுடன் யூடியூப் வீடியோக்களை பார்க்க முடியும். ஆனால் விளம்பரமில்லா அனுபவம், பின்னணி பிளேபேக் போன்ற பிரீமியம் அம்சங்கள் கிடைக்காது. இது யூடியூப் தனது சரிபார்ப்பு செயல்முறைகளை கடுமையாக்குகிறது என்பதை காட்டுகிறது. குடும்பத் திட்டத் தகுதியை உறுதிப்படுத்த இது அவசியம். யூடியூப் ஏற்கனவே குடும்பத் திட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே முகவரியில் வசிக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்த ஒவ்வொரு 30 நாட்களுக்கும் ஒரு மின்னணு சரிபார்ப்பை நடத்துகிறது. இது ஒரு வழக்கமான செயல்பாடு. கடந்த காலத்தில் இந்த சரிபார்ப்பில் தோல்வியடைந்தால் பெரிய விளைவுகள் இல்லை. யூடியூப் இந்த விதியை அவ்வளவாக அமல்படுத்தவில்லை. ஆனால் இப்போது யூடியூப் விதிகளை மிகவும் கடுமையாக அமல்படுத்த தொடங்கியுள்ளது. இது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம். இந்தியாவில் யூடியூப் பிரீமியம் குடும்பத் திட்டத்தின் விலை மாதத்திற்கு ₹99. இது 5 கூடுதல் உறுப்பினர்களை சேர்க்க அனுமதிக்கிறது. இந்த திட்டம் விளம்பரமில்லா யூடியூப் மற்றும் யூடியூப் மியூசிக் அணுகலை வழங்குகிறது. இது பல பயனர்களுக்கு கவர்ச்சிகரமானதாக இருந்தது. ஆனால் அனைத்து உறுப்பினர்களும் ஒரே முகவரியில் வசிக்க வேண்டும் என்ற நிபந்தனை எப்போதும் இருந்தது. இது ஒரு அடிப்படை விதி. இந்த நிபந்தனை நீண்ட காலமாக இருந்தாலும் யூடியூப் அதை அமல்படுத்துவதில் மிகவும் தளர்வாக இருந்தது. நண்பர்கள் மற்றும் தூரத்து உறவினர்கள் கூட ஒரே திட்டத்தில் இணைய முடிந்தது. புதிய நடவடிக்கை கூகுள் சந்தா பகிர்வை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறது என்பதை குறிக்கிறது. இது வருவாய் இழப்பை தடுக்கிறது. நெட்ஃபிக்ஸ் தனது பாஸ்வேர்டு பகிர்வு கட்டுப்பாடுகளை அமல்படுத்திய பிறகு சந்தாதாரர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பை கண்டது. யூடியூப் அதே பலனை எதிர்பார்க்கிறது. இந்த அமலாக்கம் யூடியூப் நெட்ஃபிக்ஸின் பிளேபுக் ஐ பின்பற்றுகிறது என்பதை காட்டுகிறது. பரவலான பகிர்வை தடுத்து பயனர்களை சட்டபூர்வமான கட்டண அடுக்குகளுக்கு நகர்த்துகிறது. நெட்ஃபிக்ஸ் தனது பாஸ்வேர்டு பகிர்வு கட்டுப்பாடுகளை அமல்படுத்திய பிறகு அதன் சந்தாதாரர் தளத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்தது. யூடியூப் அதே உத்தியை பயன்படுத்துகிறது.
இது சந்தா அடிப்படையிலான சேவைகளின் எதிர்கால போக்கை குறிக்கிறது. நிறுவனங்கள் தங்கள் வருவாயை பாதுகாக்க தீவிரமாக செயல்படுகின்றன. சுவாரஸ்யமாக, இந்த அமலாக்கம் யூடியூப் 2 பேர் கொண்ட பிரீமியம் திட்டத்தை சோதிக்கத் தொடங்கிய சில வாரங்களுக்குப் பிறகு வருகிறது. இது ஒரு புதிய விருப்பம். இந்த திட்டம் குடும்ப வீட்டு வரையறைக்குள் வராத தம்பதிகள் அல்லது ரூம்மேட்களுக்கு ஒரு நடுநிலையாக செயல்படலாம். இது ஒரு மாற்றுத் தீர்வை வழங்குகிறது. குடும்பத் திட்டத்தை மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டதாக மாற்றுவதன் மூலம் யூடியூப் சிறிய, மலிவான மாற்று வழிகளை வழங்குகிறது. இது பயனர்களுக்கு வெவ்வேறு விருப்பங்களை வழங்குகிறது. ரெடிட் மற்றும் சில பயனர் புகார்களில் தனிமைப்படுத்தப்பட்ட பதிவுகள் தவிர, ரத்து செய்யப்பட்ட பிரீமியம் அணுகல் பற்றிய அறிக்கைகள் தற்போது குறைவாகவே உள்ளன. இது இன்னும் பரவலாகவில்லை. ஆனால் யூடியூப் விரைவில் இந்த அறிவிப்பை அதிகமான பயனர்களுக்கு அனுப்பக்கூடும். இது ஒரு பெரிய அளவிலான அமலாக்கமாக மாறலாம். ஆண்ட்ராய்டு போலீஸ் மேலும் கொடியிடப்பட்ட பயனர்கள் கூகுளை ஒரு ஆதரவு படிவம் மூலம் தொடர்பு கொள்ளும் விருப்பம் உள்ளது என்று குறிப்பிடுகிறது. இது தகுதியை உறுதிப்படுத்தவும் அணுகலை பராமரிக்கவும் உதவும். யூடியூப் பிரீமியம் குடும்பத் திட்டத்தில் பாஸ்வேர்டு பகிர்வுக்கு எதிரான இந்த நடவடிக்கை டிஜிட்டல் சந்தா சேவைகளின் எதிர்காலத்தை மாற்றும். பயனர்கள் இனி தங்கள் சந்தாக்களை பகிர்ந்து கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும். இது யூடியூப்பின் வருவாயை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான படியாகும். அதே நேரத்தில் பயனர்கள் தங்கள் சந்தா பழக்கங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும்.